Hi friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics வந்து solve பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 281. A soil has a bulk density of 1.8 gram per centimeter cube but a water content of 5%. If the void ratio remains constant, then its bulk density for a water content of 10% will be. ஓகே, இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்க் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வாட்டர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாய்ட் ரேஷியோ வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. பல்க் டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து 10%க்கு பல்க் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரிலேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரிலேஷன் தான். காமா பி இஸ் ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1 + W. இதில் வந்து காமா டி நம்ம எப்படி எழுதுவோம், ஜி இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + E அப்படின்னு எழுதுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% வாட்டர் கண்டென்ட்டுக்கு காமா பல்க் வந்து 1.8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஜி இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + Eக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ஆஃப் 10%க்கு எவ்வளோ காமா பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் காமா ஜி இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + Eக்கு பதிலாக போன இதில் கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டபிள்யூக்கு பதிலாக 10% சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா காமா பியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜி இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + Eயை வந்து கேல்குலேட் பண்ணிட்டு அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காமா பியோட வேல்யூ வந்து 1.885 அப்படின்னு வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா பி தான் அதோட ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Hydraulic gradient required to initiate quick condition is independent of ratio of volume of voids to volume of solids in a soil mass. Okay, hydraulic gradient வந்து it is independent of void ratio அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்னால் என்னது, வாய்ட் ரேஷியோ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து ஈயோட வேல்யூ வந்து டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா G-1 டிவைடட் பை 1 + E அப்படிங்கிறது தான் வந்து ஐயோட ஃபார்முலாவே. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இனிஷியேஷன் ஆஃப் பைப்பிங் அண்டர் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் கேன் பி ப்ரிவெண்டட் பை இன்க்ரீஸிங் த லென்த் ஆஃப் த ஃப்ளோ பாத் ஆஃப் த வாட்டர். ஓகே, அந்த பைப்பிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஃப்ளோ பாத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது இல்லாத சில வேஸ் என்ன அப்படின்னா சீப்பேஜை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா ட்ரைனேஜ் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா பைப்பிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சீப்பேஜ் ப்ரெஷர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீப்பேஜ் ப்ரெஷர் வந்து காமா இன்ட்டு ஹெச் தான். இதில் வந்து பெர்மியபிலிட்டியே வரல. நம்ம வந்து காமா யூனிட் வெயிட் இன்ட்டு ஹைட் தான் வந்து பண்ணுவோம் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இட் இஸ் த ரைட் ஆன்சர். Next question, in appropriate triaxial test to access the long-term stability of an unloading problem such as excavation of clay slope would be. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ட்ரையாக்சியல் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து யூயூ டெஸ்ட், சிடி டெஸ்ட், சியூ டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் அன்கான்சோலிடேட் அன்ட்ரெயின்டு. யூடி டெஸ்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம வந்து இந்த 3 டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நம்ம சிடி டெஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சிடி டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கன்சால்டேட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து எல்லா வாட்டரையும் வந்து ட்ரெயின் பண்ணி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். இதை வந்து ஷோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the test is suitable for saturated sands and for saturated clay under long terms. இதுலேயுமே வந்து அதான் கேட்டிருக்காங்க, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ வந்து சிடி டெஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதை வந்து ஷோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆர் எஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ sandy soil the angle of internal friction is 30 degree. If the principal stress is 50 kN per meter square at failure,
then the corresponding minor principal stress will be. Okay, sandy soil னு கொடுத்துட்டாங்க. So C is equal to 0. Phi ஓட வேல்யூ வந்து 30 degree. Major principal stress is 50. Minor principal stress என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். சிக்மா 1 is equal to sigma 3 tan square alpha plus 2c tan alpha. இல்லை C வந்து ஈக்குவல் டு 0. எதனால் அப்படின்னா இங்கே வந்து சாண்டி சாயில்னு கொடுத்துருக்கிறதுனால. ஸோ நமக்கு என்ன வரும், சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 + 5/2. இங்கே வந்து ஆல்ஃபா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. சிக்மா 1 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து 50. நெக்ஸ்ட்டு சிக்மா 3 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா 3ஓட வேல்யூ வந்து 50/√3 the whole square அப்படின்னு வந்துடும். ஸோ சிக்மா 3 is equal to 16.67 kN/m². அப்படி நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே பார்த்துருக்கோம். சிக்மா 1/sigma 3 is equal to 1 + sin phi divided by 1 - sin phi. இதை வச்சு டேரெக்டாக சிக்மா 3 வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.67. 16.66 பி ஆப்ஷன் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If a sample of a dry sand tested in a direct shear test gives failure shear stress tau as 1 kg/cm² at a normal stress of 2 kg/cm², then the angle of internal friction of soil is given by. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிக்மாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபையோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கே வந்து ட்ரை சாண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ C is equal to 0. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. tau is equal to C + sigma tan phi. இதில் வந்து சியோட வேல்யூ வந்து 0. எதனால் அப்படின்னா சாண்ட்னால. ஸோ tau is equal to sigma tan phi அப்படின்னு வரும். இந்த ஃபை தான் கேட்டிருக்காங்க. tau/sigma அப்படின்னு வரும். tau என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2. ஸோ 1/2. phi is equal to tan inverse of 1/2. ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் C tan inverse of 1/2. ஸோ ஆப்ஷன் C தான் வந்து ரைட் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். C is equal to 0 அப்படிங்கிறத மட்டும் அங்கே உங்களுக்கு தோணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். given the Poisson ratio μ1, the Poisson ratio of soil sample 1, μ2 Poisson ratio of soil sample 2, K1 K2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் earth pressure at restன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா μ1/μ2 is equal to 1.5, 1 - μ1 divided by 1 - μ2 is equal to 0.875. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா K1/K2. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், K1ஓட ஃபார்முலா என்னது, நார்மலாக அட் ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், μ/1 - μ. இங்கே வந்து K1 K2 ரெண்டு கொடுத்துருக்கறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் K1 μ1 அண்ட் K2 μ2ல் வந்து எழுதுகிறோம். K1 is equal to μ1/1 - μ1, K2 is equal to μ2/1 - μ2. ஸோ K1/K2 ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்படி நம்ம K1/K2 எழுதும்போது இங்கே என்ன வரும்னா μ1/μ2 1 - μ2 divided by 1 - μ1 வரும். இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 1.5 0.875. ஸோ 1.5 divided by 0.875 பண்ணோம் அப்படின்னா 1.7143 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. Next question. The factor of safety of an infinite slope in a sand deposit is found to be 1.732. The angle of shearing resistance of the sand is 30 degree. The average slope of sand deposit is given by. Okay. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஐயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஐ பீட்டா எப்படி வேணால் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபையோட வேல்யூ 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி சிக்மா tan phi அப்படின்னு நம்ம எழுப்போம். C + sigma tan phi தான் அது. இங்கே வந்து நம்ம சாண்டி டெபாசிட்டுங்கிறதுனால C வந்து 0 ஆகிடும். ஸோ sigma tan phi மட்டும்தான் வரும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா tan பீட்டா. இந்த பீட்டாவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்மா அண்ட் சிக்மா வந்து கேன்சல் ஆகிடும். tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan phi divided by 1.732 அப்படின்னு வரும். tan phi ஃபையோட வேல்யூ என்னது 30 டிகிரி. அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா tan பீட்டாக்கு வந்து 0.333 அப்படின்னு வருது. பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.333. ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0.333. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர்.
Next question. A normally consolidated clay settles 1 centimeter when the pressure increases from 1 kg per centimeter square to 2 kg per centimeter square. Okay. Additional settlement for the same soil for further increase of pressure from 2 kg per centimeter square to 4 kg per centimeter square will be. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளே வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து செட்டில் ஆகுது. எப்போ ப்ரெஷர் வந்து 1லேருந்து 2க்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது. இப்போ அடிஷ்னலாக 2லேருந்து 4க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து நமக்கு நோனான ஒரு ஃபார்முலா தான். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு எம்வி டெல்டா பி இன்டூ ஹெச் நாட் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா பியோட வேல்யூ என்ன, சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்ன, ஃபஸ்ட்டு கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2க்கு வந்து சேஞ்ச் ஆகுது ப்ரெஷர், செட்டில்மெண்ட் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ டெல்டா பி வந்து என்னது 2 - 1 1 தான் வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர். நெக்ஸ்ட் டெல்டா ஹெச் வந்து என்னது 1 சென்டிமீட்டர். அது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா எம்வி இன்டூ ஹெச் நாட் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இந்த எம்வி இன்டூ ஹெச் நாட் ஈக்குவல் டு 1 வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த எம்வி இந்த ஹெச் நாட் ரெண்டுமே வந்து 1 மல்டிப்ளை பண்ணால், ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும், டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி அப்படின்னு கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட, அந்த அடிஷ்னல் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிஷ்னல் செட்டில்மெண்ட் என்னன்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. இப்போது சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்னது, இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங்கில் 1 kg per centimeter square தான் வந்து இருக்குது. இப்போ ஃபைனலாக இருக்கிறது என்னது 4 kg per centimeter square. அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர்னால் என்ன வரும், 4 - 1 அதான் வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர். இப்போது டெல்டா ஹெச்சும் டெல்டா பி ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச். அந்த டெல்டா ஹெச் வேல்யூ என்னது 3 சென்டிமீட்டர். இப்போது அடிஷ்னலாக என்ன செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இப்போ நடந்திருக்கிற செட்டில்மெண்ட்டு, முன்னாடி நடந்திருக்கிறது வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ அடிஷ்னல் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 3 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டர்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் பி 2 சென்டிமீட்டர். இதில் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த அடிஷ்னல் ப்ரெஷர் வச்சு எம்வி அண்ட் ஹெச் நாட்க்கு வந்து ஈக்குவல் டு 1ன்றதை வந்து இந்த ஈக்குவேஷனில் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி அப்படின்ற மாதிரி எடுக்கிறோம். கடைசியாக இது ரெண்டுத்தையும் ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது ஃபைனல் செட்டில்மெண்ட் இல்லை, அடிஷ்னல் செட்டில்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நடந்த கேஸ்லையும் செகண்ட் நடந்த கேஸ்லையும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதான் வந்து அடிஷ்னலாக நடந்த செட்டில்மெண்ட். ஸோ 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி 2 சென்டிமீட்டர். Next question. In the soil sample of a consolidometer test, pore water pressure is okay. Consolidometer testல வந்து pore water pressure வந்து எங்கே மினிமமாக இருக்கும் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கன்சாலிடோமீட்டர் லேப் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரைனேஜ் கண்டிஷனில் மிடில் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐசோக்ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் அட் த சென்டர் போர் வாட்டர் ப்ரெஷர். ஸோ மேக்ஸிமம் அட் த சென்டர் ஆப்ஷன் டி தான் வந்து இட்ஸ் ரைட் ஆன்சர் ஃபார் இந்த கொஸ்டின். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற ஆப்ஷன் பார்த்தா மேக்ஸிமம் அட் த பாட்டம், அது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் அட் த டாப், அதுவும் இல்லை. மினிமம் அட் த சென்டர், அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Under the load, the void ratio of a submerged saturated clay decreases from 1 to 0.92. What will be the ultimate settlement of 2 cm thick clay due to consolidation? ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் ரேஷியோவோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளேயோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அல்டிமேட் செட்டில்மெண்ட் என்ன, டெல்டா ஹெச் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் தான். இதில் வந்து டெல்டா ஹெச் வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஹெச்சோட வேல்யூ வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டெல்டா இ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 0.92 அந்த மாதிரி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் இ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் வந்து 0.08. 1 - 0.92 பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.08 வந்துடும். இப்போ இனிஷியல் வாய்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா 1லேருந்து தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 தான் வந்து இதோட இனிஷியல் வாய்ட் ரேஷியோ.
அப்புறம் H நாட்டுங்கிறது வந்து திக்னஸ் ஆஃப் த கிளே வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா H இஸ் ஈக்குவல் டு 0.08 மீட்டர்னு வரும். இதில் ஆன்சர் வந்து எம்எம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 80 mm. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. The gross bearing capacity of a footing is 450 kN per meter square. If the footing is 1.5 meter wide at a depth of 1 meter in a clayey soil with unit weight of 20 kN per meter cube, then the net bearing capacity will be. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி கொடுத்தாச்சு. எவ்வளோ அந்த ஃபூட்டிங் வந்து எவ்வளோ வைடு எவ்வளோ டெப்த்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதோட யூனிட் வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நெட் பியரிங் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. நெட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னது? கிராஸ் மைனஸ் காமா டி. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் தான். இதில் வந்து கிராஸ் வந்து 415 கொடுத்துட்டாங்க, காமா வந்து 20 கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருக்க டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 430. ஸோ 430 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 430. நெக்ஸ்ட் கொஸ்டின். The permissible settlement in a relatively is relatively higher for. Okay, permissible settlement, differential settlement ன்னு ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே பார்த்தோம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா permissible settlement வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், ஐசோலேட்டட் ஃபூட்டிங்கில் வந்து சாண்டு, ஹார்ட் கிளே, பிளாஸ்டிக் கிளே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் கிளேக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதுவே ராஃப்ட் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 75, 75, 100. இதில் வந்து பிளாஸ்டிக் கிளேக்கு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஐசோலேட்டட் கிளேவை விட ராஃப்ட் கிளேக்கு தான் வந்து ஜாஸ்தியான செட்டில்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ ராஃப்ட்ஸ் ஆன் கிளே தான் வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. எதனால் அப்படின்னா எல்லாத்தோடையுமே அதுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது, 100 mm. ஐசோலேட்டட் கிளேக்கு கூட 75 mm தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி, ராஃப்ட்ஸ் ஆன் கிளே இஸ் த ரைட் ஆன்சர். Next question. For a damped vibrating foundation system with single degree of freedom, C is the damping coefficient, CC is critical damping coefficient, delta is logarithmic decrement. The relationship between C, CC and delta is given by. Okay. இப்போ இங்கே பாருங்கள், டேம்டு வைப்ரேஷன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேர்முக்கான எக்ஸ்பான்ஷன் அதோட மீனிங் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம். அது நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ டெல்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2πd டிவைடட் பை √1 - d². இப்போ இங்கே டின்னு அங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டேம்பிங் ஃபேக்டர். டேம்பிங் ஃபேக்டருங்கிறது ஒன்றும் இல்லை, டேம்பிங் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு நியூமெரிக்கல் மாதிரி பார்த்தோம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா இந்த டிக்கு பதிலாக C/cc சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் அவங்க எல்லாமே வந்து டெல்டா ஸ்கொயரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஈக்குவேஷனே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? 2π² × d² வரும். டிங்கிறது C/cc த ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து d² ரூட் இருக்கிறதுனால அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அது இல்லாமல் d² வந்து வரும் தனியாக நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறதுனால. ஸோ C/cc த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இதில் LCM எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C/cc² - c² அப்படின்னு நமக்கு வரும். இந்த 4π² வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.4784 அப்படின்னு தான் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்கு பதிலாக C/cc சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டெல்டா ஸ்கொயரில் கேட்டதுனால ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணி இங்கே மட்டும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி ரிலேஷன் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. For an undisturbed sampling, the area ratio of the thin walled sampler should not normally exceed. இந்த ஏரியா ரேஷியோட லிமிட்டேஷன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். இதில் வந்து இட் ஷுட் நாட் நார்மலி எக்ஸீட். இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 10% நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு நியரிங்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. 15% ஒரு 10% தான் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸில். ஸோ ஆப்ஷன் ஏ 15% தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ 15%. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க.
ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், ரிலேட்டிவ் டென்சிட்டி, வெயின் ஷியர் கோஎஷன், கன்சாலிடேஷன் டெஸ்ட், பியரிங் கெப்பாசிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிடியிலேருந்து ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூமே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அதை வச்சு தான் வந்து அந்த சாயிலோட நேச்சர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் வெயின் ஷியர் வந்து மெயினாக கோயசிவ் சாயிலுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து கோயஷன் வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கன்சாலிடேஷன் டெஸ்ட்டுக்கும் பியரிங் கெப்பாசிட்டிக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஸோ 1 and 2 தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து லிஸ்ட் 1ல் கொடுத்துருக்காங்க. அதோட குரூப் சிம்பிள்ஸ் வந்து லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் கிரேடட் கிரேவல் சாண்ட் மிக்சர்ஸ் வித் லிட்டில் ஆர் நோ ஃபைன்ஸ். இப்போ வெல் கிரேடட் கிரேவல்னால என்ன பண்ணுவோம், வெல் கிரேடட் கிரேவல் GWங்கிறது தான் இதுக்கான சிம்பிள். நெக்ஸ்ட் புவர்லி கிரேடட் சாண்ட்ஸ் ஆர் கிரேவ்லி சாண்ட்ஸ் வித் லிட்டில் ஆர் நோ ஃபைன்ஸ். இந்த அடுத்து கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பெருசாக இந்த ரோலும் ப்ளே பண்ணாது. இவங்க கொடுத்துருக்க புவர்லி கிரேடட் அப்படின்னா என்ன புவர்லி கிரேடட் சாண்ட் அப்படின்னா SP, புவர்லி கிரேடட் சாண்ட். ஸோ ஏக்கு வந்து 3 வரும், பிக்கு வந்து 4 வரும். 3 and 4 இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து B. நெக்ஸ்ட் சிக்கும் செக் பண்ணிடலாம். இன்ஆர்கானிக் சில்ட் அண்ட் வெரி ஃபைன் சாண்ட்ஸ் ஆர் கிளேயி சில்ட் வித் லோ பிளாஸ்டிசிட்டி. ஓகே, கிளேயி சில்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சில்ட் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து 1. இப்போது இங்கே வந்து இன்ஆர்கானிக் சில்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில்ட்னாலே வந்து ml அதான் வரும். ஸோ 1, 3, 4, 1. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கிளேஸ் ஆஃப் ஹை பிளாஸ்டிசிட்டி, அது வந்து CH. ஹை பிளாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஹெச்னா வந்து ஹை பிளாஸ்டிசிட்டி தான். இங்கே வந்து லோ பிளாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ பிளாஸ்டிசிட்டியை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 3, 4, 1, 2. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேமை மட்டும்தான் வந்து பார்த்து என்ன எதுன்னு மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி இங்கே லோ பிளாஸ்டிசிட்டியா ஹை பிளாஸ்டிசிட்டியா அப்படிங்கிறத வச்சு இந்த சில்ட்டுக்கும் கிளேக்கும் மேட்ச் பண்ணணும். புவர்லி கிரேடடா வெல் கிரேடடா அப்படின்றத வச்சு சாண்டுக்கும் கிரேவலுக்கும் மேட்ச் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A soil sample has the following properties. Liquid limit is 45%, plastic limit is 25%, shrinkage limit is 17%, natural moisture content is 30%. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை IP. லிக்விட் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க 45%, நேச்சுரல் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 30% டிவைடட் பை IP. ஐபினா லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். லிக்விட் லிமிட் வந்து 45, பிளாஸ்டிக் லிமிட் வந்து 25. ஸோ அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/20 அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A soil stratum consists of 3 layers of equal thickness. The permeability of the top and the bottom layers are K வந்து 10 to the power minus 4 centimeters per second and that of the middle layer is K is equal to 10 to the power minus 3 centimeter per second. Then the value of horizontal coefficient of permeability for the entire soil layer is. Okay, இப்போ 2 coefficient வேல்யூ கொடுத்துருக்காங்க, coefficient of permeability. இப்போ வந்து இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாரிசான்டல் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதோட ஹாரிசான்டல் ஈக்குவலண்ட்னாலே அதோட ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K1D1 + K2D2 + K3D3 டிவைடட் பை அந்த டெப்த் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இப்போ K1 K2 கொடுத்துருக்காங்க. இந்த Kயோட வேல்யூஸ் என்ன, இந்த Kயோட வேல்யூ டாப்புக்கும் பாட்டமுக்கும் வந்து 10 to the power minus 4, மிடிலுக்கு வந்து 10 to the power minus 3. ஸோ 10 to the power minus 4, 10 to the power minus 4, மிடில் வந்து 10 to the power minus 3 அப்படின்னு எடுத்துக்காங்க. டெப்த் பற்றி இங்கே எதுவுமே அவங்க பேசலை. ஸோ அதனால் டெப்த்துன்னு எடுத்துக்கலாம். கீழே வந்து டெப்த் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா D + D + D வந்து 3D அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த D and D வந்து கேன்சல் ஆகிடும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 × 10 to the power minus 4 அப்படின்னு வரும். ஸோ 4 × 10 to the power minus 4 சென்டிமீட்டர் per second அப்படிங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம கரெக்டாக எழுதணும். ஏன்னா வந்து சீரீஸ் கண்டிஷன் பேரலல் கண்டிஷன், அதாவது ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து மாறும். இதில் வந்து ஹரிசான்டல் ஈக்குவலண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு அந்த ஃபார்முலா போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணால் போதும்.
Next question. The ratio of energies imparted to the soil sample in modified Proctor compaction test to the standard Proctor compaction test is about. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எனர்ஜி ரேஷியோஸ் மாடிஃபைட் ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட்டுக்கும். இப்போ வந்து மாடிஃபைட் ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட்டோட வால்யூம், நம்பர் ஆஃப் லேயர்ஸ், ப்ளோஸ், ஹைட் ஆஃப் ஃப்ரீ ஃபால், வெயிட் ஆஃப் த ஹேம்பர், இதெல்லாம் வச்சு தான் வந்து எனர்ஜியோட வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஹெவி காம்பேக்ஷன் டு லைட் காம்பேக்ஷனுங்கிறது தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடிஃபைடு டு ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. மாடிஃபைட்னாலும் ஹெவி காம்பேக்ஷன்னாலும் சேம் தான், ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்னாலும் லைட் காம்பேக்ஷன்னாலுமே சேம் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபைட் டு ஸ்டாண்டர்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதான் ஹெவி காம்பேக்ஷன் டு லைட் காம்பேக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஹெவி காம்பேக்ஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படி இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெயிட் ஆஃப் த ஹேமர், நம்பர் ஆஃப் ப்ளோஸ், அந்த நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்டூ ஹைட் ஆஃப் ஃப்ரீ ஃபால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜியோட வேல்யூ கிடைச்சிரும். அதே தான் இங்கேயும் வெயிட் ஆஃப் ஹேமர், நம்பர் ஆஃப் லேயர்ஸ், நம்பர் ஆஃப் ப்ளோஸ் அண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரீ ஃபால், அது நாலுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வேல்யூஸ் தான் அது நம்பர் ஆஃப் லேயர்ஸ், நம்பர் ஆஃப் ப்ளோஸ், ஹைட் ஆஃப் ஃப்ரீ ஃபால், வெயிட் ஆஃப் ஹேமர் அப்படின்னு. இங்கே வந்து 4.9, 2.6ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 2.5, 2.495 தான் வந்து இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2.6ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து 4.54ன்னு கொடுத்துருக்காங்க. 4.9 வந்து ஒரு புக்லேயுமே வந்து வேரி ஆகுது வேல்யூஸு. அது நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 சம்திங்னு வரும். ஸோ அதனால அதையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4.5ன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் என்னென்னலாம் மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெயிட் ஆஃப் த ஹேமர், ஹைட் ஆஃப் த ஃப்ரீ ஃபால், நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ப்ளோஸ், நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் லேயர்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் இங்கே கேட்டிருக்காங்க 4.5. இதுவே வந்து இதோட ஆப்போசிட்டுமே கேட்கலாம். அப்போ வந்து 1/4.5 அப்படின்னு வரும். அதான் வந்து லைட் காம்பேக்ஷன் டு ஹெவி காம்பேக்ஷன்னு கேட்கலாம் 1/4.5. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4.5. Next question. Consider the following statement about the properties of flow nets. Okay. Flow lines are perpendicular to equipotential line. Okay. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அதோட அசம்ஷனில் அதை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நம்ம வந்து அசம்ஷனில் ப்ராப்பர்ட்டிஸில் அதை பற்றி படிச்சிருக்கோம். ஃப்ளோ லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈக்விபொட்டென்ஷியல் லைன். ஓகே. நெக்ஸ்ட்டு நோ டூ ஃப்ளோ லைன்ஸ் ஆர் ஈக்விபொட்டென்ஷியல் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். இதுவுமே அதோட ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் வந்து no two flow lines crosses each other. அப்படின்னா வந்து எந்த ஃப்ளோ லைன்ஸுமே வந்து கிராஸ் ஆகாது ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ளோ நெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ 1, 2, 3 மூணுமே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்.